நம்ம அடுத்து பார்க்க போகிற ஒரு மில்க் ஷேக் டேட்ஸ் டிலைட். ஸோ பீட்டல் மில்க் ஷேக், பீட்டல் லீஃப் மில்க் ஷேக் அடுத்து பண்ண போகிறாங்க. ஓகே, பீட்டல் லீஃப் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, வெத்தலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெற்றிலை. நம்ம ஈஸியாக வந்து கோயிலுக்கு நம்ம தாம்பாளத்தில் வெத்தலை பாக்கு வச்சு சுவாமியை கும்பிடுவோம். அதுதான் நம்ம இன்னைக்கு வந்து மில்க் ஷேக்காக பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப உடலுக்கு நல்லது. ஒரு வெத்தலையை மென்று சாப்பிட்டாலே ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். இப்போ உள்ளவங்க அந்த அந்த துவர்ப்பு டேஸ்ட் வந்து வாயில் படுறதுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டை காட்ட மாட்டேங்கிறாங்க. ஸோ ஸ்வீட் டேஸ்ட் தான் எல்லாருக்கும் பிடிக்குது. அதையே வந்து நம்ம மில்க் ஷேக்காக இதை யூஸ் பண்ணி பண்ணும்போது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஃபஸ்ட்டு இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னா, பீட்டல் லீஃப் 3, அதே மாதிரி சோம்பு மிட்டாய் கிடச்சதுன்னா அதை நம்ம சேர்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் அடுத்து கிராம்பு ஒரு 3 to 4, சோம்பு ஒரு பிஞ்சு, இந்த பெரிய சீரகம் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ஒரு பிஞ்ச். ஒரு நிமிஷம். பீட்டல் லீஃப் காட்டுறீங்களா? வாவ், சூப்பர், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்ததாக சோம்பு, கொஞ்சமாக சோம்பு, ஒரு பிஞ்ச் இல்லை 2 பிஞ்சு. ஜீரண சக்தியை கொடுக்கக்கூடியது. சூப்பர். நம்ம கடைகளில் பார்த்தோன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த பெருஞ்சீரகத்திலேயே மிட்டாய் மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மிட்டாய் கிடைச்சாலுமே இதில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சோம்பு 2 பிஞ்சு போட்டுக்கலாம். அது மாதிரி கிராம்பு 2. ஓகே. அப்புறம் டேட்ஸ் 5 to 8 டேட்ஸ். சூப்பர். ஓகே, அது தட்டில் இருக்கிறது அப்படியே காமிக்க முடியுமா? வாவ், சூப்பர். ஓகே, பொடியாக நறுக்கின அந்த பீட்டல் லீஃப், அப்புறம் அந்த கிராம்பு, சோம்பு, டேட்ஸு, அப்புறம் சப்ஜா சீட்ஸு, ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். ஸோ நட்ஸ் ஐட்டம்ஸும் சேர்த்துக்கலாம். குல்கந்தும் இதில் சேர்த்துக்கலாம். ஹோம்மேட் குல்கந்து அது கூட சேர்த்துக்கலாம். சப்ஜா சீட்ஸ் நல்லா ஊற வச்சு வச்சுருக்காங்க. இதுக்கு டூட்டி ஃப்ரூட்டி வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். அப்புறம் ட்ரை கோகனட், அதாவது துருவின கோகனட் வந்து போட்டும் நம்ம இதோட சேர்த்து பிளெண்ட் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸ்வீட்டுக்கு ஜாக்ரி, ஹனி இல்லைன்னா கற்கண்டு பொடி. ஸோ இவங்க வந்து கற்கண்டு பொடி யூஸ் பண்ண போகிறாங்க. இப்போ பிளெண்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, செய்யலாம். இப்போ வந்து ஹோம்மேட் குல்கந்த் வந்து நமக்கு கிடைக்கல அப்படின்னா நோ ப்ராப்ளம். அதுக்கு பதிலாக நம்ம டேட்ஸை நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது வீட்டிலே எப்படி வந்து குல்கந்த் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தட் நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ ரோஸ் பெட்டல்ஸ், பன்னீர் ரோஜான்னு சொல்லுவாங்க இல்லையா, பன்னீர் ரோஜா 1 கப் எடுத்துக்கணும். அதை நல்லா நறுக்கினதுக்கப்புறமா நல்லா மேஷ் பண்ணணும். கையால் நசுக்கி நல்லா மேஷ் பண்ணிடணும். மேஷ் பண்ணதுக்கப்புறமா அதில் கற்கண்டு, இப்போ 1 கப் ரோஸ் பெட்டல்ஸை எடுத்து நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறமா கற்கண்டு 1/2 கப்பு சேர்த்து, அதாவது பொடி செஞ்ச கற்கண்டு அதில் சேர்த்து நல்லா பிசையணும். பிசைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு வானலியில் போட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் வரைக்கும் அந்த ரோஸ் பெட்டல்ஸையும் கற்கண்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறமா தேன் சேர்த்தோம் அப்படின்னா ஹோம்மேட் குல்கந்த் வந்து ரெடி ஆகிடும். அதை இந்த பீட்டல் லீஃப் மில்க் ஷேக்குக்கு யூஸ் பண்ணும்போது நல்ல எனர்ஜி கொடுக்கும். இந்த ரோஸ் பெட்டல்ஸ் யூஸ் பண்ணும்போது முகத்துக்கு நல்ல பொலிவை கொடுக்கும். அது மாதிரி இந்த பீட்டல் லீஃபோடைய பெனிஃபிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஃபைட்ஸ் பேட் ப்ரீத், நமக்கு வந்து மூச்சு வந்து வாயை திறந்துட்டு விடுவோம். மூக்கு வழியாக அந்த ப்ரீத் வந்து எடுத்து விட முடியாதவங்கெல்லாம் சில பேர் இருப்பாங்க. வீசிங் ப்ராப்ளமில் கஷ்டப்படுறவங்களுக்குலாம் இந்த பீட்டல் லீஃப் மில்க் ஷேக் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் இன்டர்னல் இன்ஃப்ளமேஷன், உள்ளே இருக்கக்கூடிய ஏதாவது கட்டிகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் உடைக்கக்கூடிய சக்தி இந்த பீட்டல் லீஃப்க்கு இருக்குது.
இந்த வெற்றிலைக்கு இருக்குது. ரெஸ்பிரேட்டரி அந்த லங்ஸ்க்குரிய அந்த எனர்ஜியை பூஸ்டப் பண்ணக்கூடியது, இம்யூனிட்டியை டக்குன்னு இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மூத்தின்னு சொல்லலாம். ஸோ டைஜஷனை நல்லாவே கொடுக்கக்கூடியது. ஒரு வெத்தலையை எடுத்து வாயில் போட்டு மென்று சாப்பிட்டாலே வந்து நல்ல பசியை தூண்டுன்னு சொன்னேன். ஏற்கனவே நிறைய ஹெவியாக சாப்பிட்ருக்கேங்க அப்படின்னா ஒரு வெத்தலையோ இல்லை 2 வெத்தலையோ மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வயிற்றில் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே டைஜஸ்ட் பண்ணி விட்டுரும். கான்ஸ்டிபேஷன் இருந்தாலுமே க்யூர் பண்ணிடும். ஹை நியூட்ரியன்ட் ஒரு மில்க் ஷேக்குன்னு சொல்லலாம். அதாவது பிளட் சுகர் லெவல், அது இப்போ வந்து ஓல்டேஜ் பீப்புளுக்கு இது கொடுத்தோம் அப்படின்னா அந்த சுகர் லெவலில் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான மில்க் ஷேக்குன்னு சொல்லலாம். ஓகே, இது ரெடி பண்ணியாச்சு. இதை பார்க்கலாம். ஓகே, இப்போ பிளெண்ட் பண்ணுறதுக்கு அதில் பீட்டர் லீஃப் எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. டேட்ஸ், கற்கண்டு பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் டேஸ்ட்டுக்கு நம்மளே மில்க் ஷேக்லேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சோம்பு, அப்புறம் அந்த கிராம்பு, தேங்காய் துருவல், குல்கந்து இருந்ததுன்னா குல்கந்து போடலாம், பாதாம், ஓகே பிளெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, உடலில் நமக்கு ஃபஸ்ட்டு ஆர்கனாக இருக்கக்கூடியது லங்ஸ். ஸோ லங்ஸோடைய கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய யோகாசனங்கள் ஏகப்பட்டதாக இருந்தாலும் ஃபுட்டில் நம்ம கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். வெறும் யோகாசனங்கள் மூலமாக நம்ம லங்ஸ் சுத்தப்படுத்துறது அப்படிங்கிறத காட்டிலும் சாத்விக் ஃபுட் மூலமாக சாத்விக்காக நம்ம குடிக்கக்கூடிய அந்த ஸ்மூத்திஸாக இருக்கட்டும், மில்க் ஷேக்காக இருக்கட்டும், அதன் மூலமாக நமக்கு இந்த இம்யூனிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லங்ஸ் தான் ஃபஸ்ட் ஆர்கனாக இருக்குது. அதை நம்ம நல்லா அந்த இடத்த நல்லா சுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டோனாலே ஃப்யூச்சரில் நல்லா அந்த ப்ரீத்திங் வந்து நல்லாவும் இருக்கும். பிராணாயாமா பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இந்த பீட்டர் லீஃப் மில்க் ஷேக். அதே மாதிரி லங்ஸில் இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சுக்களை கொல்லக்கூடிய சக்தி வந்து இந்த பீட்டர் லீஃப்க்கு இருக்குது. ஸோ இதை வாரத்துக்கு 2 தடவை குடிக்கலாம். டெய்லி கூட குடிக்கலாம். எப்படி குடிக்கலாம் அப்படின்னா கீரா குடிக்கலாம். ஒரு 2 பீட்டர் லீஃப், அதோட தேங்காய் துருவல் ப்ளஸ் இந்த சோம்பு ப்ளஸ் கொஞ்சம் ஏலக்காய், அப்புறம் அதோட சேர்த்து நம்ம ஜாக்ரி யூஸ் பண்ணி அடித்து நம்ம டெய்லி கீர் மாதிரி குடித்தாலும் கூட நமக்கு பெனிஃபிட் அதிகம்தான். ஏதாவது ஒரு வகையில் நம்ம பீட்டர் லீஃபை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். வீக்லி ட்வைஸ். டெய்லி யூஸ் பண்ணுறதா இருந்தால் கீரா யூஸ் பண்ணுங்கள். மில்க் ஷேக்காக நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப சத்து ஜாஸ்தி. ஸோ வீக்லி 2 days வந்து நம்ம யூஸ் பண்ணாலே போதும். ஓகே, இப்போது பிளெண்ட் பண்ணிட்டு வந்தாச்சு, ரெடி ஆயிடுச்சு. ஓகே, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்ல வாசனையா இருக்கா? தெரியல, சரியா தெரியல, வீடியோ தெரியல. ஓகே, இதை கொஞ்சம் கிளாஸ் தெரியல. இப்போ ஓகே, இப்போ ஓகே, எல்லாமே தெரியுது. ஓகே ஓகே, பிஸ்தா பொடி வச்சுருக்கீங்க, சப்ஜா விதை போட்டாச்சு. ஓகே, கற்கண்டு இன்னும் தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். ஓகே, லைட் மைல்டு அந்த க்ரீனிஷ் கலர் தெரியுது. க்ரீன் கலருக்கு இந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய இந்த அந்த பிஸ்தா கலரை போட போகிறோம். இந்த பிஸ்தா ஐஸ்கிரீமும் போட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ ஐஸ் க்யூப்ஸ் போட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ ஹெல்தி பீட்டர் லீஃப் மில்க் ஷேக் ரெடி. சூப்பர், தேங்க்யூ ரிஷி. ஓகே, ஐஸ் க்யூப்ஸ் போட போகிறாங்களா? ஓகே, சூப்பர்.
இப்போ என்ன சேர்த்துருக்கீங்க? Ice cubes. ஐஸ் கியூப்ஸ், சூப்பர். மேலே கட் பண்ண குட்டி குட்டி அந்த பீட்டல் லீஃப் கூட போடலாம், சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை எப்படி நம்ம சமையலுக்கு தாளிச்சு போடுறோமோ அதே மாதிரி மேலே அந்த பீட்டல் லீஃபை கூட கொஞ்சமாக டெக்கரேஷனுக்கு போட்டோன்னா இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதை நல்லா மென்று சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். குல்கந்து கூட கொஞ்சோண்டு மேலே போட்டோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே, சூப்பர், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். குடிச்சு பாருங்க, பார்க்கலாம் எப்படி இருக்கு டேஸ்ட்டு. நல்லா இருக்கா? பீட்டல் லீஃப் பிடிக்குமா? ஆனா இப்போ இப்படி சாப்பிட்றது பிடிச்சிருக்கா? ஆ, ஓகே. வீக்லி 2 days செஞ்சு சாப்பிடுங்க, ஓகேவா? தேங்க்யூ.